Good morning students, welcome to Sheba group of schools online class. Previous class chapter 10 flow of controls நம்ம அந்த CPP ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய flow of controls அந்த iterations, selections, alternative இந்த looping இந்த கான்செப்ட் எல்லாமே என்ன செய்தோம்னா ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்னதுன்னா நல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸுமே இல்லாமல் பிளாங்காக இருக்கிறது நல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதே மாதிரி காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுது. அந்த கான்செப்ட் தான் என்னது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். Same way, there are three types of statements. One is the selection, iteration and then alternative. So in the selection ல நம்ம என்ன பார்த்தோம்னா if else and then nested if பார்த்தோம் கரெக்டா. Then another way என்ன பார்த்தோம்னா iteration statement. So இந்த iteration statementsல ஃபர்ஸ்ட் என்ன கிளியர் பண்ணோன்னா ஃபார் லூப். ஸோ இந்த ஃபார் லூப்னா என்னன்னு ப்ரீவியஸ் கிளாஸில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் வித் எக்ஸாம்பிளோட. சேமஸ் இஃப் எல்ஸ் அண்ட் தென் இஃப் அண்ட் தென் இஃப் எல்ஸ் அண்ட் தென் நெஸ்டட் இஃப் எல்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷன்ஸ், அதாவது இஃப் கொடுத்துட்டு என்ன கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி உள்ள அந்த கோடிங் செட் பண்ணணும். தென் அதர்வைஸ் என்னதுன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன், அந்த கண்டிஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் ட்ரூ இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபால்ஸாக இருந்ததுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி நம்ம கோடிங் என்ன பண்ணியிருக்கோங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேமே நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னா ஒன்லி ஒன் இஃப் ஸ்டேட்மெண்ட் அதர் மெனி அதர் else statements இருக்கும். Same way many if statement and then only one else statements, then many if statements and then many else statements can be declared for the selection statements. Okay, the options எல்லாமே எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா first you can write the definition and then syntax and then flowchart and then example program then output. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும். சேம் வே நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இட்ரேஷன். ஸோ இட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த கண்டிஷன்ஸ் எப்படி பண்ணுவாங்க இனிஷியலைஸ் பண்ணுவாங்க, தென் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் தென் அதில் உள்ள ஸ்டேட் ஆஃப் அதாவது எக்ஸ்பிரஷன் கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ த்ரீ ஆப்ஷன்ஸ் ஃபார் இனிஷியலைசேஷன் அண்ட் தென் கண்டிஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் கம்பல்சரி யூ வில் ரைட் இட் ஃபார் லூப். தென் அதுலேயே நம்ம ஸ்கிப் பண்ணலாம், 2 பார்ட்ஸை ஸ்கிப் பண்ணலாம், அதே மாதிரி 3 பார்ட்ஸை ஸ்கிப் பண்ணலாம். தென் ஒவ்வொரு பாட்டு சென்டரில் என்ன வரும்னா செமிகாலன் செப்பரேட் பண்ணக்குள்ள ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து இவ்வளவும் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். டுடே கிளாஸில் வி டிஸ்கஸ் ஃபார் தி while loop and then do while loop. ஓகே, இப்போ ஃபார் லூப் பார்த்தோம், தென் while and then do while loop. whileனா என்னதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது இஸ் த என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்பு. ஃபர்ஸ்ட்டே என்ன பண்ணோன்னா நம்மளுடைய கண்டிஷன்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். செக் பண்ணி ட்ரூவாக இருந்துச்சுட்டா மட்டும்தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன செய்யும் அவுட்புட் தரும். ஸோ திஸ் இஸ் த while loop. ஸோ the syntax is while test expression then body of the loop. தென் அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண, அதர்வைஸ் என்ன செய்யணும்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் நம்ம அந்த லூப்பை விட்டே வெளியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் #include iostream #include iostream. This is a header file and then using namespace standard and then void main is the main function int. So this is the value for the data types integer. So output compulsory என்னதான் வரும் integer. Then open for the curly braces and then there are two variable declaration I is equal to 1 and then sum is equal to 0. Then this is the while loop, while condition then sum is equal to sum of sum plus I. என்ன வேல்யூ நம்ம இனிஷியல் பண்ணியிருக்கோமோ 0, 0லேருந்து ஐ வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ 1. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செய்வாங்கன்னா கம்பேர் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. தென் I ப்ளஸ் ப்ளஸ் த அவுட்புட் வேல்யூ த சம் ஆஃப் 1 to 10 இஸ் என்ன வேல்யூ லாஸ்ட்டு லூப்பிங் ஆகிட்டு லாஸ்ட்டில் 10 அதை பிகஸ்ட் நம்பர் 10ஆக இருக்கலாம், அதே மாதிரி அதோட ஸ்மால் நம்பர்ஸ். அப்போ என்ன ஆகும் 10 வரைக்கும் நமக்கு அந்த லூப்பிங் வந்து 0லேருந்து 10 வரைக்கும் லூப்பிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நமக்கு எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு சம்
Okay, the output is 1, the sum of 1 to 10 is 55. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. The 10 numbers add பண்ணி வர value தான் என்ன நமக்கு 55. So this is the while loop. Okay, take in your book page number 168. While loop. A while loop is a control flow statement that allows the loop statement to be executed as long as the condition is true. While condition first check for the condition, first அந்த check பண்ணும்போது அந்த conditions true இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த body of the loop நமக்கு execute பண்ணும். Then the statement, the while statement is entry loop. Entry controlled என்னதுன்னா entryனா ஃபர்ஸ்டே நமக்கு என்னச்சு அந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பாடி ஆஃப் த லூப் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்லேயே நமக்கு வந்து என்னச்சு எக்ஸிக்யூட். ஸோ திஸ் இஸ் த என்ட்ரி கண்ட்ரோல் லூப். அப்போ சப்போஸ் 2 மார்க் கொஸ்டினில் வாட் இஸ் மீன் பை என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஒயில் லூப்பை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லை எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. திஸ் இஸ் another name for the while loop, entry control loop. The flow chart, the first is the test condition expression, then and the condition true and the body of the loop execute, otherwise false are the statement execute பண்ணு, same as the example. Then அதே மாதிரி இந்த while loopல variations, நிறைய variations இருக்கு. Page number 169. A while loop may contain several variations. It can be empty loop or an infinite loop. An empty while loop does not have any statement inside of the body. Suppose while loopல empty loop இருக்கலாம், அதாவது body of the loopல நமக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே நம்ம ஆட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது வந்து this is the empty loop. ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆயிருந்துன்னா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை அப்படின்னா எம்டியாக கொடுக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பேஜ் நம்பர் 170 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்டு மெயின் curly braces ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் இன் I is equal to 0, தென் கண்டிஷன்ஸ், அந்த கண்டிஷன்ஸ் தாண்டி என்ன கொடுக்கல நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பாடி ஆஃப் த லூப் கொடுக்கல. ஸோ அது வந்து திஸ் இஸ் த எம்டி லூப். ஓகே, பிகாஸ் இட் இஸ் நெசசரி எனி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அதில் என்ன செய்யலாம் அவங்க கொடுக்கல. இந்த எபோ கோட், அதாவது இந்த எபோ எக்ஸாம்பிளில் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா அந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகுக்கு லூப்பிங் ஆகுக்கு டைம் வந்து டிலே ஆகும். ஸோ அது வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த சம்டைம்ஸில் அந்த டைமை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது தான் இந்த கான்செப்ட் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கான்செப்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய இந்த ஒயில் லூப் யூஸ் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. Same way, the statement is infinitely displaying because no update statements inside the body of the loop. So otherwise, இந்த conditions true இருந்துச்சுன்னா இந்த statement explain பண்ண மாதிரி கோடிங் இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லைனாலும் நம்ம என்ன செய்யலாம் எம்டியாக விட்டுருக்கலாம். தென் another one is do while loop. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் while loop. ஸோ அந்த while loop is the entry control loop. ஃபர்ஸ்ட் அந்த கண்டிஷன்ஸை செக் பண்ணு. செகண்ட் டாபிக் வந்து என்னது do while. ஸோ இந்த do while வந்து என்னன்னா exist controlled. ஃபர்ஸ்ட் the syntax is do and then body of the loop and then condition, check for the conditions. Do body of the loop and then while conditions. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணாது. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் இந்த கண்டிஷன்ஸ் என்ன பண்ணணும்னா செக் பண்ணும். அதர்வைஸ் அந்த கண்டிஷன்ஸை ஃபால்ஸ்னா இந்த லூப்புக்கு உள்ளாடி போகாது. ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எது பெஸ்ட்டாக இருக்கும்னா நமக்கு இதுதான் சாய்ஸ் கரெக்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்டே கண்டிஷன்ஸ் ட்ரூன்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த டூ எல்லாம் ட்ரூவோ ஃபால்ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அதை என்ன செய்ய அக்செப்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் இந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் இது என்ன செய்யும் கண்டிஷன்ஸ் நமக்கு செக் பண்ணணும். டேக் இன் யுவர் புக் பேஜ் நம்பர் 171. Do while loop. The do while loop in an exist controlled loop. Okay, exit control loop. In the do while loop, conditions evaluated at the bottom of the loop after executing. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன்ஸ் எங்கே கொடுக்குறாங்கன்னா பாட்டம். ஓகே, இந்த பாட்டமில் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ் இஸ் கேன் பி டிக்ளேர் ஃபார் த பாட்டம்.
ஓகே. இந்த பாட்டம்ல நீங்க கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும் நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். then this means that the body of the loop is executed at least once. ஓகே, அந்த கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்ணுதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒன் டைம் என்ன செய்யணும்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் அந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணாதான் இங்கே கொடுத்துருக்காங்க. திஸ் மீன்ஸ் தட் த பாடி ஆஃப் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வி கேன், அதாவது அந்த கண்டிஷன்ஸ் செக் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அது வந்து நம்ம தேவையே இல்லை. we not need first execute for the statement when even when the condition evaluate false during the first iteration. Okay, this is the syntax. And then same as the example program என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசைனிங் ஆர்டரில் 0 to 10 to 1 வரைக்கும் வரைய மாதிரி உள்ள கோடிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னதுன்னா அதே மாதிரி நம்ம நெஸ்டட் இஃப் பார்த்த மாதிரி நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ் பார்க்க போகிறோம். ஒரே லூப்புக்குள்ளாடி அனதர் லூப்பை இன்சர்ட் பண்ணது தான் என்னது நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ். த லூப்பிங் இன் அனதர் நெஸ்ட் a loop which contains another loop is called a nested loop. The example 2 or 3 அதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஓகே, பேஜ் நம்பர் 172. The syntax is given below. For loop for initialization and then test expression, update expression, அதாவது increment or decrement operator. தென் அதுக்கு உள்ளடியே ஃபார் லூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஃபார் லூப்புக்குள்ளாடி அனதர் ஃபார் லூப்பை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள கோடிங்கை செட் பண்ணலாம். தென் அந்த கோடிங் ஓகே லூப்பிங் கரெக்டாக வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணணும். தென் சேம் வே கண்டிஷன்ஸ் while conditions another way while conditions and then statement. Then same way do while do statement and then do statement and then while conditions. அப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸுக்கும் 3 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கும் என்ன இருக்குன்னா நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஓகே, தென் சேமே அதோட எக்ஸாம்பிள்ஸ். தென் எக்ஸாம்பிள் சிபிபி ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே மேட்ரிக் மல்டிப்ளிகேஷன் யூசிங் த நெஸ்டட் ஃபார் லூப். நம்ம ஃபார் லூப் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நெஸ்டட் லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த கோடிங் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சேம் வே எல்லா ப்ரோக்ராமுக்கு எழுதிய மாதிரி ஹெடர் ஃபைல் hash include iostream and then using the namespace standard and then main function. Okay, main function என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க void int main of void and then cout மல்டிப்ளிகேஷன் டேபிள் எண்டில் நீங்கள் என்ன செய்யணும் அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளை டிக்ளரேஷன் பண்ணணும். ஃபார் int is equal to 1 and then initialization and then expression and then increment or decrement operator and then cout. then second way second for loop. ஓகே, அப்போ நெஸ்டட் ஃபார் லூப்பில் என்ன கொடுத்துருக்காங்க 2 லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே லூப்புக்குள்ளாடி அனதர் லூப்பை என்ன பண்ணியிருக்காங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. தென் cout I into c. இப்போ இந்த வேல்யூ லூப்பிங் பண்ணும்போது நம்ம ரிப்பீட் பண்ண அந்த வேல்யூ என்ன செய்யும் நமக்கு 1 by 1 நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். தென் cout எண்டில் and then return. தென் c for the output 173லே நமக்கு அவுட்புட் கொடுத்துருக்காங்க. சேம் வே ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த லூப்பிங் வந்து என்ன நமக்கு என்ன செய்யணும் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஒவ்வொரு டேபிளர் காலமாக நமக்கு என்ன செய்யும் ஃபர்ஸ்ட்டு டிக்ளரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 டேபிள் and then 2 டேபிள் and then 3 டேபிள் and then 4 and then 5 up to 9th டேபிள் வரைக்கும் நமக்கு என்ன செய்யணும்னா டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த நெஸ்டிங் ஆஃப் லூப். என்ன லூப் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் லூப். ஓகே, சப்போஸ் உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் பேரண்ட்டையோ இல்லைன்னா உங்கள் பிரதர்ஸ்டையாட்டையாவது சிஸ்டம் இருந்துச்சுன்னா சிபிபி லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்மால் ப்ரோக்ராம் என்ன பண்ணிக்கலாம் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். எதெல்லாம் அவுட்புட் வருது இல்லைன்னா அவுட்புட் இந்த எரர்ஸ் எதெல்லாம் காமிக்குது செமிகாலன் எந்த பிளேஸில் போடலைன்னா எரர்ஸ் டிடெக்ட் காமிக்குதுன்னு சொல்ல டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 2 or 3 கிளாஸ் ஃபினிஷ் பண்ணி லேபுக்கு போய் நான் அந்த ப்ரோக்ராமிங் எப்படி டைப் பண்ணணும் எங்கே போய் ரன் பண்ணணும்ல டீட்டெயில்ஸ் சொல்லுதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கான்செப்டோட மீட் பண்ண தேங்க்யூ.